ஆதி பகவன் முதற்றே உலகு Welcome to Good Evening Canada, sponsored by Golumbia Group. Indiki July 9th and Toronto temperature 17 degrees Celsius and time 9:02 p.m. in Toronto. So indiki Good Evening Canada என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு let's take a look at our agenda first. So first top of the hour la indiki Premier Doug Ford Ontario's reopening plan step 3 indiki வந்து July 16th start ஆக போகுதுன்னு announce பண்ணியிருந்தார். So அதில் அவர் என்ன சொல்கிறாரு, we are going to be watching that. Then in our Canadian velam Prime Minister Justin Trudeau BC-ல SkyTrain expansion and funding allocation பற்றி சொல்லியிருந்தார். So we will be watching that as well. Then in our கலையரங்கம் அன்றைக்கு ஒரு beautiful instrumental cover இருக்குது by Rhythm of Rishi, a band by Rishi. So அதையும் நாங்கள் பார்த்துட்டு then வழக்கம் போலவே currency, weather and news with PS Sudharan பார்க்க போகிறோம். So let's get started. So இன்றைக்கு வந்து Ontario's reopening plan step 3 July 16th வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தவே. ஸோ இதில் வந்து ஸ்டெப் 3க்கு போகும் பொழுது 70% to 80% adults வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டோஸை போட்டிருக்கணும் in Ontario and 25% வந்து fully vaccinated இருக்கணும். And this will begin on July 16th வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. அண்ட் இதில் வந்து என்னென்னலாம் அலௌடாக இருக்கும் என்றால் outdoor social gathering வந்து up to 100 people வந்து அலௌடாக இருக்கும். Then indoor social gathering வந்து up to 25 people அலௌடாக இருக்கும். இன்டோர் டைனிங் இன் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ஒரு லிமிட்ஸும் இருக்காது. அண்ட் கஸ்டமர்ஸோட டேபிளில் இருக்கிறதுக்கும் லிமிட்ஸ் இருக்காது as long as ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணியிருந்தால் ஓகே. அண்ட் தென் ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் வந்து கெப்பாசிட்டி மெயின்டைன் பண்ணக்கூடிய இருக்கிற மாதிரி ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அண்ட் இன்டோர் ரிலீஜியஸ் சர்வீசஸ்லேயும் அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸிங் மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கணும். பர்சனல் கேர்ஸில் வந்து கெப்பாசிட்டி லிமிட்ஸ் இருக்கும் அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அண்ட் இதில் வந்து மாஸ்க் இல்லாமல் கொடுக்கக்கூடிய சர்வீசஸும் இன்க்ளூடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பியர்ட் ட்ரிமிங் ஆர் ஷேவிங் அதெல்லாம் அலௌடாக இருக்கும். And then museums, casinos, bingo halls, zoos, aquarium வந்து இன்டோர்ஸில் வந்து 50% கெப்பாசிட்டியோடையும் அவுட்டோர்ஸில் வந்து 75% கெப்பாசிட்டியோடையும் இருக்கும். அண்ட் சினிமாஸ், கான்சர்ட்ஸ், தியேட்டர்ஸ் மற்றதாவது பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் வந்து கெப்பாசிட்டி லிமிட் 50% வந்து இன்டோர்ஸில் இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 1000 பீப்புளும் அலௌடாக இருக்கும். அண்ட் இதில் வந்து அப் டு 75% கெப்பாசிட்டி வந்து அவுட்டோர் இவெண்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் 50,000 பீப்புளாக இருக்கும் ஃபிக்ஸ்ட் சீட்டிங் இருந்தால். அண்ட் ஃபிக்ஸ் சீட்டிங் இல்லாட்டைக்கு வந்து 5,000 பீப்புள் அலௌடாக இருக்கும் அன்சீட்டட் இவெண்ட்ஸ் என்றால் அவுட்டோர்ஸில். அண்ட் தென் ரியல் எஸ்டேட் ஹவுஸ் ஓப்பன்ஸ் வந்து அலௌடாக இருக்கும் as long as கெப்பாசிட்டி மெயின்டைன் பண்ணி அந்த ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருந்தால்.
and night clubs and resto bars வந்து 25% கெப்பாசிட்டியோட ஓப்பன் பண்ணலாம். மேக்ஸிமம் ஆஃப் 250 people allowed ஆயிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டெப் 3 ஓப்பனிங் ஜூலை 16th allowed இருக்கும். அண்ட் இந்த ஸ்டெப் 3 வந்து 21 days ரிமெயின் ஆகும் until overall 80% வந்து ஒன் ஷாட்டை பெற்றிருக்கணும் over the age of 12 and until 75% வந்து அவையோட both doses சேம் பெருமட்டுக்கும் இந்த ஸ்டெப் 3 வந்து ரிமைனிங் ஆயிருக்கும். ஸோ இதை பற்றி இன்றைக்கி பிரீமியர் டக் ஃபோர்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான்றதை லெட்ஸ் வாட்ச் தட். We're going into step 3 next Friday, and I just want to. I'm here out in Brampton with Mayor Brown and Mr. Sarkaria and Amarjot Sandhu, great hardworking representatives for Brampton, and we're just here to thank the frontline healthcare workers, and we're very grateful for all the work everyone's done across the province, because without these frontline healthcare heroes, we wouldn't be able to go into step 3, and we have a very strong plan, and we're going to continue on with the plan, and it's about the road map to reopening, and I'm just grateful for the businesses and everyone in the province, so thank you everyone. What does this mean for the next step? Is it going to be advanced too, maybe to July 6th? Well, I think what we have to do is let's get into step 3, and I just encourage everyone, please get vaccinated, because that's the reason we're able to move this forward, because the great numbers, and I can give all the thanks to the people of Ontario. But folks, this isn't over by any means. We still have a good battle on our hands. So let's not be out there doing the victory lap whatsoever. Let's just be due diligent and continue getting vaccinated, and so. Hi guys, welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada, sponsored by Golumbia Group. So next, இப்போ வந்து Canadian citizens, PRs and exceptional travelers-க்கு fully vaccinated இருந்தால் quarantine பண்ண தேவையில்லை. They are waived from quarantine. கனடாக்கு வாரவையில். ஸோ இந்த சேஞ்சுக்கு பிறகு, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு border agents சொல்லியிருக்கணும் கனடாக்கு வாரவையில் இந்த பெர்சன்டேஜ் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கின்றது. அண்ட் இது இந்த வீக் அனௌன்ஸ் ஆனதுக்கு பிறகு இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு. ஸோ தேர் எக்ஸ்பெக்டிங் இந்த வார வீக்கெண்டும் இன்னும் நிறைய ட்ராவலர்ஸ் வந்து கனடாக்கு வரப்போயணுமெண்டு. ஸோ தே அனௌன்ஸ்ட் நீங்கள் கனடாக்கு வாரீங்கன்னா இந்த வீக்கெண்ட் பி பேஷண்ட், நிறைய வந்து லைன் அப்ஸ் இருக்கும், போர்டர்ஸில் க்யூஸ் இருக்கும். ஸோ பி பேஷண்ட் அண்ட் பி பொலைட் வித் த ஒர்க்கர்ஸ் அஸ் வெல். அண்ட் யூ guys know கனடாவில் வந்து அப்ரூவ்ட் ஆகிருக்கிற 4 வேக்சின்ஸ் தான் அப்ரூவ்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த 4 வேக்சின்ஸ் ஆஸ்ட்ராசெனகா, ஃபைசர், மொடர்னா அண்ட் ஜான்சன் அண்ட் ஜான்சன் போட்டிருந்தால் 2 டோசஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஹோட்டல் குவாரண்டீனில் இருந்து வேவ் ஆகப்படுவீங்க. அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு பி 14 days இருக்கணும். செகண்ட் டோஸ்லேருந்து 14 days வந்து இருக்கணும். நீங்கள் குவாரண்டீன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 14 days அட்லீஸ்ட் ஹேஸ் டு பி 14 days until the second dose that you got. And நீங்கள் கனடாக்கு வாரீங்கள் என்றால் அரைவ் கேன் ஆப் மூலமாயோ இல்லாட்டிக்கு ஆன்லைன் போர்ட்டலில் மேக் ஷூர் நீங்கள் உங்களோட வேக்சின் ப்ரூஃபை வந்து அந்த இன்ஃபர்மேஷனை போட்டிருக்கிறீங்க. அண்ட் உங்களோட கோவிட் டெஸ்ட் நெகட்டிவாக இருக்கிற அந்த 3 daysக்குள்ளே எடுத்த டெஸ்ட்டை வந்து அந்த இன்ஃபர்மேஷனை அந்த ரிசல்ட்டை வந்து போடுறீங்களாண்டு வர முதல். ஸோ இதை பற்றி வந்து ப்ரீமியர் டக் ஃபோர்டையும் கொஷன் பண்ணியிருந்தவேல் வேக்சின் பாஸ்போர்ட் கனேடியன்ஸுக்கு என்ன மாதிரி அவையில் வந்து எப்படி என்ன மாதிரி வரப்போகுது, என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை பற்றி. ஸோ அதுக்கு வந்து அவர் சொல்லியிருந்தார், திஸ் இஸ் அ ஃபெடரல் டிசிஷன், இது வந்து ஒன்டாரியோ ப்ரொவின்ஷியல் டிசிஷன் இல்லையண்டு. ஸோ அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தார்ன்றது லெட்ஸ் வாட்ச் தட். Yeah, well, that's up to the federal government if they want to do this passport or not, vaccine passport. But yeah, well, that's up to Quebec. But I know the federal government, that's going to be their jurisdiction. If people want to cross the border, they're going to deal with the federal government on that. But I just want to go back to close to 80% of the population of adults in Ontario have been vaccinated, and I'm just very grateful for that.
I'm encouraging everyone to get vaccinated. It's really, really important, and we're getting the economy open. We have that plan, and we're going to focus on the economy once we get more people vaccinated. And we're just very, very grateful for all the hard work. But folks, when I'm traveling around the province, there's thousands of jobs available out there because I'm hearing it from employers. We need to get everyone back to work. I won't stop until we get every business open, back on their feet. And the only way we're going to do that is to get vaccinated. And we'll hit our target, God willing, that 80% of the second vaccines as well. Well, that's their constitutional right. I can't force anyone to get it. I encourage them, as everyone has. And I think, I'd love to see 100%, but 80% of a population of 15 million, that's pretty good. But I'm never happy until we hit 100%. So let's encourage everyone to get out there and get vaccinated. We're going to go full steam ahead, Jamie, and we will have this province booming, similar to what we had before. We were short 250,000 people because we had so many jobs. We'll be back leading North American job creation, economic development. I know the mayor is going to have Brampton booming, and other mayors across the province will have their jurisdictions booming. We are an economic powerhouse in North America, and we're going to continue being that economic powerhouse and create more jobs. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. Hey guys, you're watching Good Evening Canada, sponsored by Golumbia Group. ஸோ ப்ரீமியர் டக்ஃபோர்ட் சொன்ன மாதிரியே திருப்பி நிறைய ஜாப்ஸ் வந்து கனடாவில் ரீக்ரியேட் ஆகிருக்குது. ஸோ ஸ்டடீஸ் கனடா ஆல்சோ செட் இந்த ஜூன் லாஸ்ட் மந்தில் வந்து 231,000 ஜாப்ஸ் வந்து திருப்பி ரீகெயின்ட் ஆகிருக்குண்டு. ஸோ இட்ஸ் ரியலி குட் நியூஸ். எஸ்பெஷலி மேல வந்து கனடாண்ட எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 8.2% இருந்தது. அண்ட் ஜூனில் வந்து இது 7.8% குறைஞ்சிருக்குது. ஸோ தட்ஸ் ரியலி கிரேட். அண்ட் இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் எல்லாம் திருப்பி நாங்கள் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 எல்லாம் திருப்பி ஓப்பன் ஆகி நிறைய ஜாப்ஸ் எஸ்பெஷலி ரெஸ்டாரண்ட்ஸ் ரீட்டெயில் ஸ்டோர்ஸில் எல்லாம் நிறைய ஜாப்ஸ் திருப்பி பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் ஆகிருக்குது. ஸோ எஸ்பெஷலி என் பார்ட் டைம் ஜாப்ஸில் வந்து 263,900 ஜாப்ஸ் வந்து திருப்பி வந்திருக்குது. அண்ட் ஃபுல் டைம் ஜாப்ஸ் வந்து 33,200 வந்திருக்குது. ஸோ தட்ஸ் ரியலி குட். இது வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் ப்ரீ பேண்டமிக் கோவிடுக்கு முதல் February 2020 இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதை விட ஜஸ்ட் நாங்கள் 2% தான் கூடவாக இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 2% தான் கூடவாக இருக்கிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மாதம் ஜூலை அண்ட் ஆகஸ்ட் வந்து எஸ்பெஷலி ஸ்டெப் 3க்கு நாங்கள் போய்க்கல இன்னும் மோர் ஜாப்ஸ் வந்து திருப்பி ரீகெயின் ஆகி திருப்பி அவர் எக்கானமி வில் பி பேக் டு நார்மல். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தட் அண்ட் ஹோப் எவ்ரி திங் வில் கோ குட். ஸோ அடுத்ததாக இப்போ டைம் 9:14 PM இன் டொரண்டோ. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் டொரண்டோவில் வந்து இப்போ ஸ்டெப் 3க்கு நாங்கள் போகிறோம்னாலும் வேக்சினேஷன் இஸ் த மெயின் ரீசன். ஸோ ஆன் தேட் நோட் இட்ஸ் இன்னும் ஒரு குட் நியூஸ் என்னென்றால் நாளையிலிருந்து ஏற்கனவே வந்து டொரண்டோ காங்கிரஸ் சென்டரில் வந்து வாக்-இன் கிளினிக்ஸ் அலோவ் பண்ணினோம் வேக்சின் போடுறதுக்கு. அண்ட் நாளையிலேருந்து மாஸ் வேக்சினேஷன் கிளினிக்ஸ் வந்து அதை அலோவ் பண்ணிவினோம். மெட்ரோ டொரண்டோ கன்வென்ஷன் சென்டர், ஹேங்கர், மற்றது வந்து க்ளோவர்டேல் மாலில் வந்து 12 PM to 7 PM அடல்ட்ஸ் எனிவன் 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்களுக்கு வந்து அலோவ் பண்ணும். நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டோஸை போடுறாலும் செகண்ட் டோஸை போடுறாலும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாமலே வந்து 12 PM to 7 PM இந்த மாஸ் வேக்சினேஷன் கிளினிக்ஸ்லேயும் நீங்கள் வந்து போய் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ தட்ஸ் ரியலி குட் பிகாஸ் சில ஆட்களுக்கு வந்து புக் பண்ணுறது சில நேரம் கஷ்டமாக இருக்கும், தெரியாமல் இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் வைக்க வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே அவளுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அப்பாயின்மெண்ட் இல்லாமலே நீங்கள் வாக்கின் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு.
நீங்கள் போகும்பொழுது கூடி ஒரு ஐடி கொண்டு போனால் மட்டுமே காணும். ஹெல்த் கார்டு வந்து இஸ் நாட் மேண்டட்டரி. ஸோ ஏதாச்சும் ஒரு உங்களோட ஐடியா கொண்டு போனால் யூ பி ஏபிள் டு கெட் இட். அண்ட் இந்த ஏற்கனவே வந்து ரஃப்லி ட்ரானோவில் வந்து 78% ட்ரான்டோனியன்ஸ் வந்து 18+ இருக்கிறார்கள். அவங்களோட ஃபர்ஸ்ட் டோஸை போட்டுருந்தோம். அண்ட் ஃபுல்லியாக 56% வந்து அவங்களோட ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும் ட்ரான்டோவில். அண்ட் ஆகஸ்ட் டு அக்டோபர் வந்து 150,000 அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாமே இப்போ வந்து மோர் பீப்புள் வேக்சினேட் ஆக இந்த மந்தே பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிறைய ஆக்களுக்கு அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் மூவ் அப் ஆகிறதுக்கு. அண்ட் சரி வந்து இப்போ நிறைய சில இடங்களில் வேக்சினேஷன் ரேட் குறைவாக இருக்கிற இடங்களில் சரி வந்து அங்கே ரீச் பண்ணி அங்கத்து இருக்கிற ஆக்களுக்கும் வேக்சினேட் பண்ணுறதுக்கு தே ஹவ் ரீச். எஸ்பெஷலி அவையில் வந்து டிஜிட்டல் அட்வர்டைசிங் கேம்பெயின் மூலமாக இல்லாட்டிக்கு வந்து மல்டிலிங்குவல் கால் சென்டர்ஸ் மூலமாக இல்லாட்டி பாப்அப் வேக்சின் கிளினிக்ஸ் அங்கே வச்சு அவையிலையும் வந்து வேக்சின் போடுறதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணவேல். ஸோ இட்ஸ் குட். ஸோ கூட எஸ்பெஷலி டெல்டா வேரியண்ட் எல்லாம் இருக்கும்பொழுது அதை வந்து தடுக்கிறதுக்கு மோர் அண்ட் மோர் பீப்புள் வேக்சினேட் பண்ணால்தான் we can move forward and அதை வந்து நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கு வந்து ட்ரோனோ மேயர் ஜோன் டோபிகோவில் வந்து ஒரு வேக்சின் கிளினிக்கு போய் அங்கே வந்து சொல்லியிருக்கிறார். எஸ்பெஷலி வந்து இப்போ இன்னும் ஸ்டில் 16,000 அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து 30,000 அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது. இந்த வீக் 16,000 அப்பாயின்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ கைஸ் கேன் புக் அண்ட் கெட் யர் வேக்சின் அஸ் வெல். ஸோ அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார்ன்றதை லெட்ஸ் வாட்ச் that. It's such a pleasure to be here, and this is at the very beginning of our home stretch push on the vaccine front in the Etobicoke, Rexdale, York area of the city, where we have some challenges to overcome, but we have a great opportunity in front of us as well in terms of just getting us that extra bit of the way there to people being fully vaccinated. Before we begin to talk about the program that's going to take place over the next week or so in the York, Etobicoke, Rexdale area, I wanted to comment on the provincial government's announcement on Step 3 that came earlier today. This is good news, and I'm in full support of this cautious and balanced approach, based as it is on data and based on the advice of our medical professionals. Businesses have told us they need guidance as well on reopening, and they got a lot of that guidance today. It's been some time coming, but now we know, they know, more importantly than whether we know, the circumstances, the conditions under which they will be operating. And a lot of them just want to get back into business, but they had to know what the rules of the game were, and I welcome the fact that that has been made public today. We will work with individual businesses and with the province to make sure that these new guidelines are implemented in the easiest way possible for these businesses and all the people who work for these businesses as they get back open or open further up compared to where they've been in the coming weeks. And that, of course, will happen next week. I do want to say this, though, and it's very, very important. We have talked all the way through, whether it's the Premier, whether it's the medical officers of health, myself as the Mayor, Councillor Cressy and others, Councillor Ford who's here. We've talked about the need for a balanced and cautious approach to make sure that as much as we make progress, and we've made a lot, that we also don't run a risk of sliding backwards. And so that kind of caution, that kind of attention to making sure that we know we're coming out of a very dark period, but it takes a while to come out of it completely, is going to be as necessary in the coming weeks as it has been in the past. Over the months of August and September and October, we have people that are doing the right thing and made appointments to book themselves in for their vaccination. And one of the messages that we wanted to deliver today is to say, if you've booked one of those appointments quite far out because maybe that's all that was available when you did the booking, check again. If you've passed the necessary period between first dose and second dose, we have appointments that are available now that you could take advantage of and get vaccinated sooner, because the single best tool, the single best weapon we have against COVID-19 and against the variants is people getting vaccinated. And I'm going to talk about a few of the numbers there, because it's important to see that we're doing well on the one hand and people have really stepped up. But on the other hand, we have a bit of a gap to make up in order to get us to the point where we can be completely confident that we're going to be open and stay open, and that we're going to be healthy and stay healthy.
So I encourage you to really consider very carefully accelerating, speeding up the time that you get vaccinated so that if you have an appointment out into the distance, I can tell you right now that even just this week alone, there are 16,000 appointments available in the city-run clinics. There are lots of opportunities in the community, like the one that's going to be taking place here in the Albion neighborhood of the city, and we would urge you to explore opportunities to get vaccinated sooner, because the sooner you get vaccinated, the sooner you are protected, the sooner your family members are protected, the sooner your co-workers are protected. It all helps out a lot. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back. So once again, நீங்கள் உங்களோட செகண்ட் டோஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டோஸ் போட வேண்டுமென்றால் மேக் ஷூர் நீங்கள் கூடிய விரைவிலே உங்களோட அப்பாயின்மெண்ட்டை மேக் பண்ணி போடுங்க. இல்லாட்டி வாக்கின் கிளினிக் மூலமாயும் ட்ராண்டோ காங்கிரஸ் சென்டர், மெட்ரோ ட்ராண்டோ கன்வென்ஷன் சென்டர், த ஹேங்கர் இல்லாட்டி க்ளோவர்டேல் மால்லையும் நீங்கள் வாக்கின் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் கோ க்ரீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் தான் கேனடாவில் பிளான் பண்ணி நம்ம என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக கேனடாவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இருக்கிறதுக்கு ஏற்கனவே ஸ்கை ட்ரெயின் எக்ஸ்பேன்ஷன் சஸ்காச்சுவான், அல்பர்டாலெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருந்தது. அண்ட் இப்போ BC பிரிட்டிஷ் கொலம்பியாலையும் ஸ்கை ட்ரெயின் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஃபண்டிங் அலோகேஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அதை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை லெட்ஸ் வாட்ச் தானே. First, I'd like to acknowledge that we're on the shared, unceded traditional territory of the Katsi, Semiahmoo, Kwantlen, and other Coast Salish peoples. It's great to be here in Surrey with Premier Horgan. John, today we get to announce good news for British Columbians a second day in a row. Just like with childcare yesterday, today's public transit announcement will have a real impact on people's lives. A big shout out to the remarkable members of our Liberal team who are joining us today and who never stop working for the people of BC and all Canadians. It's also great to be joined by Mayors Doug McCallum, Val Vandenbroek, and Jack Froese, as well as by Provincial Ministers Rob Fleming and George Heyman and TransLink Interim CEO Gigi Chen-Kuo. Thank you all for being here. By working together, we will get results for Canadians, and that's what really matters. Places south of the Fraser River like Surrey and Langley are growing fast and have been for years. So with more families choosing this as home, the demand for good, efficient transit has gone up. And that's why we're here today, to meet this need and to make communities in the region more connected. Today, I can announce that the federal government will provide up to $1.3 billion for the Surrey-Langley SkyTrain extension. The new line will connect growing Surrey neighbourhoods, the township of Langley, and the city of Langley with the rapid transit families, workers, and students deserve. If you're wondering what that'll look like, this project includes an elevated extension of 16 kilometres from King George Station, 8 stations, 3 bus exchanges, and 30 SkyTrain cars. Nobody likes to be stuck in traffic when you could be home with your kids. This will cut commute times and make your lives easier. That means spending more time doing the things you love. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி.
Welcome back to Good Evening Canada, sponsored by Golumbia Group. ஸோ இந்த ஸ்கை ட்ரெயின் எக்ஸ்பேன்ஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி பொல்யூஷன்ஸை குறைக்கிறதுக்கு. அண்ட் குளோபல் வார்மிங் இஸ் ரியலி சீரியஸ். அதை வந்து கொஞ்சம் வேணாலும் குறைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ குட் திங் அதுக்கு வந்து ஃபண்டிங் அலோகேட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் இதை தொடர்ந்து ஆல்சோ இன் பிரிட்டிஷ் கொலம்பியா former Liberal MP and இப்போ வந்து independent எம்பியாக இருக்கிறது ஜார்டி வில்சன் ரேபால்ட் அவள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறா தான் வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து தான் ரன் பண்ண போகிறது இல்லையாண்டு. பிகாஸ் அவள் வந்து ஃபீல் பண்ணுறா அந்த பார்லிமெண்ட்டில் தனக்கு வந்து ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, அது வந்து அவளுக்கு வந்து இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஹர் அண்டு. ஸோ இதை பற்றி வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ டைம் கொஷன் பண்ணியிருக்கிறோம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி. ஸோ அதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்லியிருக்கிறான்றதை லெட்ஸ் வாட்ச் தட். I want to start by recognizing the contributions that Jody Wilson-Raybould made to our government, particularly in the early years. We legalized cannabis. We moved forward on a regime of medical assistance in dying that recognized Canadians' rights. And we worked together on a broad range of important projects. I wish her the very best in her next endeavors, and I recognize that politics can be extremely difficult and indeed toxic sometimes. But I also believe that it takes good people to continue to step up both in and outside of politics to make a difference, and I look forward to seeing what so many people who believe in the same kinds of things are going to be able to accomplish together in the coming years. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada, sponsored by Golumbia Group. ஸோ ஜிஇசி தமிழ் ஆப் மூலமாகவும் நீங்கள் குட் ஈவினிங் கேனடாவை வந்து வாட்ச் பண்ணலாம். ஆப்பிள் அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜிஇசி ஸ்பேஸ் தமிழ் என்று நீங்கள் சர்ச் பண்ணால் ஆப் வரும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அங்கே இருந்தாலும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அண்ட் அதில் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டும் இருக்குது, நியூஸ் செக்மெண்ட் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ யூ கைஸ் கேன் வாட்ச், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ யூ கேன் டவுன்லோட் அண்ட் வாட்ச் தேர் as well. ஸோ அடுத்ததாக you guys know Wonderland, Canada's Wonderland வந்து July 7th திருப்பி ஓப்பன் ஆனது. லாஸ்ட் இயர் வந்து பேண்டமிக் ஆன ரீசனுக்காக ஓப்பன் ஆகலை. ஸோ டிசம்பர் 2019 க்ளோஸ் ஆனது சீசன் ஃபினிஷ் பிறகு இப்போ தான் திருப்பி ரீஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ சில ஆட்கள் வந்து ஏர்லி பேர்ட் சீசன் பாஸ் வந்து ஏர்லியராகவே போன வருஷத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணினவே, லைக் 2019 முடியும் பொழுதே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அவையில் வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கணும். ஏனென்றால் அவைகளுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண சீசன் பாஸுக்கு ரீஃபண்ட் கிடைக்கல என்று ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கணும். பட் கனடாஸ் ஒண்டர்லேண்ட் சொல்லியிருக்கிறோம், அவங்களோட பாலிசி வந்து நோ ரீஃபண்ட் பாலிசி. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. அவங்களோட சீசன் பாஸ் ஆர் டே டிக்கெட்ஸுக்கு வந்து நோ ரீஃபண்ட். பட் அவையில் வந்து லாஸ்ட் இயர் க்ளோஸ்டாக இருந்தபடியால் அவையில் வந்து நீங்கள் ஏர்லியராகவே லாஸ்ட் இயருக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் அந்த சீசன் பாஸை 2022 லேபர் டே மட்டுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவினோம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ தட்ஸ் குட். பட் சில ஆட்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ரீசன்ஸுக்காக இல்லாட்டிக்கு அவுட் ஆஃப் ப்ராவின்ஸ் மூவ் பண்ணியிருந்தால் அந்த ரீசன்ஸ், அந்த எக்ஸப்ஷனல் ரீசன்ஸுக்காக நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் அந்த கேஸ், பேஸ்ட் ஆன் தியர் கேஸ். ஸோ நீங்கள் வந்து ஏர்லியராக பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ் இருந்தால் யூ கேன் கான்டாக்ட் தம் அண்ட் அவையில் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் தர ட்ரை பண்ணுவினோம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து கனடாஸ் ஒண்டர்லேண்டுக்கு இந்த சம்மர் வந்து விரும்பினால் மேக் ஷூர் நீங்கள் ஏற்கனவே முதலே வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டு போகிறீங்களு, or else அவையில் வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ மேக் ஷூர் யூ டூ தட் as well.
ஸோ இப்போ டைம் 9:30 PM in Toronto. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து இன்றைக்கி கரன்சி எப்படி இருக்குதுன்றது we are going to take a look. இப்போ ஸ்ரீலங்காவில் 180 ரூபீஸாக இருக்குது அண்ட் இந்தியாவில் வந்து 60 ரூபீஸாக இருக்குது. ஸோ லெட்ஸ் டேக் a look at our currency. பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 180 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர். Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Golumbia Group. So next, Quebecல வந்து some parts of Quebecல starting செப்டம்பர்லேருந்து Quebec government announce பண்ணியிருக்கணும் வேக்சின் பாஸ்போர்ட் வந்து கொண்டு வர போயினோம் நான் எசென்ஷியல் பிஸ்னஸ் சர்வீசஸை ஆக்சஸ் பண்ணுற ஆக்களுக்கு உண்டு. ஸோ இந்த பாஸ்போர்ட்டில் வந்து தேர் எக்ஸ்பெக்டிங் நீங்கள் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணுமெண்டு. அப்படி இருந்தால்தான் நீங்கள் வந்து அந்த நான் எசென்ஷியல் பிஸ்னஸஸை ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்குமெண்டு. பட் இது வந்து கொஞ்சம் பேனிக்கை க்ரியேட் பண்ணியிருக்குது Quebecல பிஸ்னஸஸ். ஏனென்றால் அவையில் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கணும் டியூரிங் கோவிட். ஸோ அவையில் வந்து கேட்டிருக்கணும் கவர்மெண்ட்டை மேக் ஷூர் நீங்கள் வந்து இதை க்ரியேட் பண்ணுறதுன்றால் எங்களுக்கு சிம்பிளாக க்ரியேட் பண்ணுங்க, பேர்டனாக க்ரியேட் பண்ண வேண்டாம். அது இந்த ப்ராசஸ் வந்து எங்களுக்கு சிம்பிளாக இருக்கக்கூடியதாக க்ரியேட் பண்ணுங்க உண்டு. அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து என்ன கவர்மெண்ட் Quebec கவர்மெண்ட் வந்து இன்னும் ஒரு டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணல. பட் ஃப்ரான்சிஸ் பெரூபே இவர் தான் வந்து பாலிசிஸ் அனாலிசிஸ்ட் ஃபார் த Quebec சாப்டர் ஆஃப் த கெனேடியன் ஃபெடரேஷன். அவர் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறார் கவர்மெண்ட் வந்து தன்னை கான்டாக்ட் பண்ணுவோண்டு இதை பற்றின அட்வைசஸ் கேட்குறதுக்கு அண்ட் பிஸ்னஸஸுக்கெல்லாம் இது வந்து ஒரு பேர்டனாக இல்லாமல் எப்படி வந்து இந்த வேக்சினேஷன் பாஸ்போர்ட்டை கொண்டு வரன்றதை பற்றி அட்வைஸ் கொடுக்குறதுக்கு வந்து அவர் ரெடியாக இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். ஸோ ஆன் தேட் நோட் இட்ஸ் ஆல்சோ குட் திங். ஏனென்றால் இப்போ வந்து இந்த பிஸ்னஸஸ் வந்து கோவிட் கேஸஸ் ஸ்பைக் ஆனாலும் கூடினாலுமே வந்து க்ளோஸ் பண்ண வேண்டி இருக்காது. ஏனென்றால் அந்த சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுற ஆட்கள் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். ஸோ ஸ்டில் வந்து பிஸ்னஸஸ் ரிமைன் ஓப்பனாக இருக்கலாம். ஸோ தட்ஸ் ரியலி குட் அவைகளுக்கு. பட் அவையில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளாக இருக்கணும் அவைகளுக்குண்டு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ் இன் செப்டம்பர் Quebecலேருந்து. ஸோ அது தொடர்ந்து நெக்ஸ்ட் we are going to go to கலையரங்கம். கலையரங்கத்தில் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் கவர் இருக்குது பை ரிஷி அண்ட் அவர் ரிஷி ஒரு யங் ஆர்டிஸ்ட் அண்ட் அவரும் வந்து அவர்கிட்ட டேடும் சேர்ந்து ஒரு வீணை கவர் இன்ஸ்ட்ருமெண்ட் கவர் ப்ளே பண்ணியிருக்கணும் ஃபார் எங்கேயும் எப்போதும். ஸோ அந்த கவரை இப்போ பார்ப்போம்.
கடின உழைப்பால் சேமித்த பணத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்யுங்கள். கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்ய பிரெப் ரியல்டி வீடு விற்பனை முகவர் சுரேஷ் சேகர் 587-700-0623. குறுகிய காலத்தில் உங்கள் வீட்டின் பெறுமதி பன்மடங்கு அதிகரிக்க கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்யுங்கள். வீடு வாங்குவது விற்பது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கும் தமிழ் முகவர் சுரேஷ் சேகர் உங்கள் வீட்டின் முதலீட்டுக்கு உத்தரவாதம் வழங்குகின்றார். 587-700-0623. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Golumbia Group. So on the cover so beautiful இருந்துச்சு. விஷ் யூர் யங் ஆர்டிஸ்ட். அவர்கிட்ட வேறு கவர்ஸும் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் ரிதம் ஆஃப் ரிஷி என்று சர்ச் பண்ணால் அவர்கிட்ட வேறு கவர்ஸும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ மேக் ஷூர் யூ கைஸ் வாட்ச் தட் அஸ் வெல். அண்ட் அதை வர போலவே நிறைய ஆர்டிஸ்ட் சேனலில் இருக்கிறீங்க, டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஸோ உங்களோட டான்ஸ் வீடியோஸ், சாங்ஸ், மியூசிக் கவர்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். யூ வில் ப்ளே இட் இன் கலையரங்கம் as well. So next, இப்போ டைம் 9:40 PM in Toronto. அண்ட் நீங்கள் வந்து இந்த வீக்கெண்ட் ட்ராவல் பண்ணுறீங்க என்றால் கார்னர் எக்ஸ்பிரஸ் வேயை வந்து அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் இன்றைக்கு ஃப்ரைடேலேருந்து 11 PM இருந்து அன்டில் மண்டே July 12th மண்டே மட்டுக்கும் 5 AM மட்டுக்கும் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கார்னர் எக்ஸ்பிரஸ் வேயை அவாய்ட் பண்ணுங்க. அவளோட ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ரீசன்ஸுக்காக அவள் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ரவுட்ஸில் ட்ராவல் பண்ணுங்க. அண்ட் ஒன் தேட் நோட் இன்றைக்கு வந்து ரொம்பவே வெதர் க்ளூமியாக இருக்குது. அண்ட் நாளைக்கு ஐ திங்க் இட் வில் பி சன்னி இன் ட்ராண்டோ. பட் வேறு சிட்டிஸ் இன் கனடாவில் வந்து வெதர் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை லெட்ஸ் டேக் அ லுக். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 31 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா, ஸ்பான்சர்ட் பை கொலம்பியா குரூப். அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா லாஸ்ட் போர்ஷனாக கனேடிய செய்திகளுக்கு போகிறோம். கனேடிய செய்திகளோடு PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோ மாகாணம் பொருளாதார மறுதரப்பு திட்டத்தின் 3ஆம் படிக்கு ஏற்கனவே திட்டமிட்டதை விட 5 நாட்களுக்கு முன்னதாக நகர்கின்றது.
பொருளாதார மறுதரப்பு திட்டத்தின் 3ஆம் படிக்கு ஒன்டாரியோ ஜூலை மாதம் 16ஆம் தேதி நகர்கின்றது. இன்று காலை சந்தித்த அமைச்சரவை இதற்கான முடிவை எடுத்துள்ளது. பின்னர் ஒன்டாரியோ அரசாங்கம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உணவகங்களின் உள்ளே இருந்து உணவருந்துவதற்கும் உடல் பயிற்சி நிலையங்களை திறப்பதற்கும் அனுமதி வழங்கப்படுகின்றது. இதனை ஒரு வரவேற்கத்தக்க செய்தி என முதல்வர் டக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். ஆனாலும் தடுப்பூசி பெற விரும்பும் அனைவருக்கும் முழுமையாக தடுப்பூசி வழங்கும் முயற்சிகளை தொடர்வோம் எனவும் ஃபோர்ட் கூறினார். குறைந்தபட்சம் 21 நாட்களுக்கு மாகாணம் 3வது கட்டத்தில் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதில் இருந்து இந்த வார இறுதியில் பயணிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை கனேடிய எல்லை அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றார்கள். கடந்த திங்கட்கிழமை முதல் கனடாவுக்குள் வரும் பயணிகளின் எண்ணிக்கை சுமார் 25% அதிகரித்துள்ளதாக கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அன்று முதல் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட கனேடியர்கள், நிரந்தர குடியிருப்பாளர்கள், ஏற்கனவே எல்லை கடக்க அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்ட விதிகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலை இந்த வார இறுதியில் பயணிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு தொடர வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. கனேடிய பொருளாதாரத்தில் ஜூன் மாதம் 2,30,700 புதிய தொழில்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் இன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. தொற்றின் பரவலை குறைப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகள் நாடளாவிய ரீதியில் விலத்தப்பட்ட நிலையில் புதிய வேலைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் ஜூன் மாதம் புதிதாக 2,63,900 பகுதி நேர வேலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 33,200 முழுநேர வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஜூன் மாதம் வேலையற்றோர் விகிதம் 7.8% சரிந்தது. வேலையற்றோர் சதவீதம் மே மாதம் 8.2% இருந்தது குறிப்பிடத்தக்கது. கனேடிய முதற்குடிகளின் தேசிய சபையின் தலைவராக ரொசானி ஆர்ஷிபால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கனேடிய வரலாற்றில் பெண் ஒருவர் இந்த பதவிக்கு தெரிவு செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும். கனடாவின் ஆளுநர் நாயகம் பதவிக்கு முதல்குடி பெண் ஒருவர் இந்த வாரம் முதல் முறையாக தெரிவு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த 100 நாட்களில் முக்கிய விடயங்களில் கவனம் செலுத்த விரும்புவதாக ஆர்ஷிபால்ட் கூறினார். முன்னாள் வதிவிட பாடசாலைகளின் நில குறிப்பற்ற புதைகுழிகள், காணாமல் போன முதற்குடி பெண்கள் மற்றும் சிறுமிகள் போன்றவற்றில் அவர் தான் கவனம் செலுத்த உள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஹெய்டி ஜனாதிபதியின் படுகொலையுடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களில் கனேடிய தூதரகத்தின் முன்னாள் மெய்காப்பாளர் ஒருவரும் அடங்குகின்றார். கடந்த புதன்கிழமை ஹெய்டி ஜனாதிபதி ஜோவனல் மொய்சி அவரது இல்லத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த படுகொலையுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 17 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களில் ஒருவர் போர்ட்டோ பிரின்ஸில் உள்ள கனேடிய தூதரகத்தின் முன்னாள் மெய்காப்பாளர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த கைது குறித்து அறிந்துள்ளதாக கனேடிய வெளிவிகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. குறித்த சந்தேக நபர் 2010ஆம் ஆண்டு வெளிவிகார அமைச்சினால் பணி அமர்த்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு நிறுவனத்தினால் மெய்காப்பாளராக பணியாற்றினார் என்று தெரிய வருகிறது. கொலம்பியா குரூப் ஆதரவில் இன்றைய கனேடிய செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back. நன்றி PS சுதாகரன் for கனேடிய செய்திகள். இப்போ டைம் 9:49 PM in Toronto. And once again நீங்கள் வந்து எங்களோட ஷோவை
ஜிஇசி தமிழ் ஆப் மூலமாகவும் பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணால் நீங்கள் வந்து உங்களோட ஷோ அண்ட் நியூஸ் செப்பரேட்டாக இருக்குது. நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நான் இப்போ வந்து குட் ஈவினிங் கனடா வந்து நிறைவுக்கு வர போகிறது. இன்றைய ஷோ வாஸ் ஸ்பான்சர்ட் பை கொலம்பியா குரூப். ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றி அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை தெரிவிங்கோ. அண்ட் ஆர்டிஸ்ட் நீங்கள் இருந்தால் யூ கேன் சென்ட் யுவர் வீடியோ அஸ் வெல். அண்ட் மீண்டும் குட் ஈவினிங் கனடா திங்கட்கிழமை சந்திக்கும். நீங்கள் குட் ஈவினிங் கனடாவோட ஐபிடிவி, யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ஜிஇசி தமிழ் ஆப் மூலமாக இணைந்திருக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெயந்தினி. நன்றி நேயர்களே.